எம்.எல்.ஏ.களுக்கு வந்து நேரடியா வந்து பணம் கேட்கிற ஒரு மெத்தடும் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. எப்படி நான் பார்க்குறீங்க? இது எல்லா கட்சியிலும் இருக்கிற நடைமுறை தான். இதில நம்ம விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த கட்சி எல்லாத்துக்கும் மாற்று கட்சி, முதன்மை சக்தி நான் சொல்லி வந்தவரு, அதே தவற செய்தா என்ன செய்றது? எம்ஜிஆர் அவர் வந்த புதுசுல அவரு செலவு பண்ணி எம்எல்ஏக்களா நிக்கிறவங்களுக்கு செலவு பண்ணி துட்டுலாம் செலவு பண்ணாரு. இன்னொரு எம்ஜிஆர் நானு அப்படி இப்படின்னு சொல்ற இவரு, அவர்கள்ட்ட தான் இவங்க வாங்குறாங்க. ம். கட்சிக்கு நிதி குடு, ஒயிட்ல குடு, வீட்ல கூட. பிளஸ்ஸு வேறு சில விஷயங்கள். அது அதிகாரப்பூர்வமா வரல. ஆனால் வர்ற தகவல்லாம் பார்க்கும்பொழுது, ஒரு சாமானிய மனிதன் எலக்ஷன் நீங்க யாரு நீங்க? ஊழல் பண்ண மாட்டேன்றீங்க. வரும்பொழுதே அவன ஊழல் பண்ண வச்சீங்கன்னா, ஆ. அவன் போட்ட முதல்ல எடுக்க தானே பார்ப்பான். கண்டிப்பா. கரெக்ட்டா? ஆமா. அப்ப செலவழிக்கிற பணத்த எடுக்க பார்க்குறவன், மக்கள் சேவை எப்படி செய்வான்? செய்வான். அப்ப நான் ஊழல் பண்ண மாட்டேன்னா, அப்ப மத்தவங்க பண்ணிக்கலாமா? நான் கரெக்ட்டா இருப்பேன்பா. கட்சியில நீ இவ்வளோ அமௌண்ட் குடுத்து தான் நீ சீட்டு வாங்கணும்னா, நீ யாரையாவது கூட்டு வா. எப்படி? ம். உன்னால முடியலன்னா யாரையாவது கூட்டு வா. அப்ப வர்றவன் இத ஒரு முதலீடா தானே பார்க்குறான். ஆமா. அப்புறம் இது எப்படி ஊழல் இல்லாத கட்சியா இருக்க முடியும்? அடிப்படையிலேயே ஆரம்பத்திலேயே நீங்க ஒரு சின்ன தேர்தல உங்க கட்சியுடைய வொர்க்ல ஆரம்பிக்கிறதிலேயே நீங்க இத ஆரம்பிச்சிடுறீங்க. ஆரம்பிச்சுருவீங்க. ஊழலுக்கான வேலைய ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப அவன் செய்யல கேட்கல, இவன் எல்லாரும் தான் கேட்குறோம். தேர்தல்ன்றதே வியாபாரமா ஆகி போச்சு. முதலாளித்துவ கட்சிகளால் முதல் போட்டு முதல் எடுக்கிறதா மாறி போச்சு. இதுல எவனாவது ஒரு ஆளு ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா? அவ்வளோதான் நம்ம பார்வை. ஏன்னா இந்த செட்டப்பே மாத்தணும். மாத்தணும். தேர்தலை அரசு தான் நடத்தணும். ம். வாக்குக்கு பணம் குடுக்கறது இல்ல. உன் செலவையே கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் பார்க்கணும். பார்க்கணும். குறிப்பிட்ட நாள் தான் 20 நாள். அ ஒரு பைசா நீ செலவழிக்கக்கூடாது. பொது மேடையில ஒரு இடத்துல 2 வேட்பாளரும் பேசணும். ஒரு 5, 6 இடம். நம்மள பார்த்து பல ஸ்டேட் இப்ப கெட்டு போச்சுண்ணே. கெட்டு போகாம இருக்கக்கூடிய கேரளா மட்டும் தான் தெரியுது. அது அதுல இப்ப இறங்கணும். இந்த அப்போ வருஷம் பணம் சம்பாரிப்பது, அதை முதலீடு செய்வது, அதிக பணம் சம்பாரிப்பது, அதனால் வரும் வழக்குகளை அந்த பணத்தை வச்சு சமாளிப்பது, சமாளிப்பது. சமூகத்தில பெரிய அளவுல சக்தியாக மாறுவது, அதை வைத்து தேர்தலை சந்திப்பது. இதுதான் இன்னைக்கு நடைமுறை. அப்ப நீங்களும் அதை நோக்கி நகர்றீங்க. அப்புறம் என்ன யோக்கியம்? அப்போ நீங்க உங்க கட்சிக்கு சாமானியர்கள் எம்ஜிஆர்ட்ட என்ன ஒரு பியூட்டின்னா, சாமானியர்களுக்கு அதிகமா சீட்டு குடுத்தாரு. ம். ஜாதி, மதம் பார்க்காம நிக்க வச்சாரு. எம்ஜிஆர்ட்ட மட்டும் தான் அது இருந்தது. வேற யார்ட்டயும் அது இல்ல. கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க வந்தவங்கலாம் இன்னைக்கு பெரிய தலைவர்களா அதெல்லாம் இருக்கிறாங்க. ஜெயலலிதா கூட அதிமுகவுக்கு செலவு இல்லாம புதுசா ஒருத்தர் தேர்ந்தெடுத்தா எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நீ பார்த்துக்கோன்ட்டாங்க. இல்லாட்டி வேற யாரு அமைச்சரா நீங்க பார்த்துக்கன்ட்டாங்க. அப்படி வந்த பல பேரு சாதாரண நபர்கள் எனக்கு தெரியும்.